பாலா தவிர வேற யாரும் அந்த இடத்துல போட்டிருக்கலாம். நம்ம மாமன் படத்துல எப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்துச்சோ அந்த மாதிரி அயோக்கியன் சதுரங்க வேட்டை. ஆனா இதுல விசால்லாம் நடிச்சிருந்தா சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் போக போக பழகிப்பாரு. அவ்வளோக்கா அவர் யதார்த்தமா இல்லை நடிப்பலாம், போக போக பழகிடுவார். ஃபர்ஸ்ட் படம் அதனால அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த இதுவே அடுத்த படத்துக்குலாம் ட்ரை பண்ணான்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவரை தவிர மீது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த படங்கள்ல அவர் நிறையா கற்றுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆக்டிங்கு. அது கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு மாதிரி மெச்சூரிட்டியாக பண்ணிக்கிறாரு. ஆனால் அது படம் ஃபுல்லாகவே இருக்குது, நம்ம நடிக்கணுமே நடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி மற்ற ஆக்டர் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கதை எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க? ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டில் ரொம்ப அனுபவிச்சிட்டாங்க. படம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான படம் பார்த்துருக்கேன். ரொம்ப பாலா நல்லா நடிச்சிருக்காப்புல, சூப்பராக இருக்குது. நல்லா இன்னும் வளரணும், மேலும் மேலும் வளரணும். அருமையாக இருக்குது படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நம்ம மாமனில் ஒரு அந்த ஓல்டேஜ் பீப்புளாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கப்பல் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த சத்யவேலும் அவங்க பேர் இன்னொருத்தர் பேர் யாருன்னு தெரியல, பழைய ஆக்டர் தான், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த 2K கிட்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. பாலா தவிர வேறு யாரும் அந்த இடத்துல போட்டிருக்கலாம். மற்றபடி படமாக பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக பாலாவாக இருக்கார். இந்த அந்த தாத்தா அவரோட 60ஆம் கல்யாணம் பண்ணு நினைப்பார். பட் அதுக்கோசரம் காசு ரொம்ப அதிகமாக கேட்பார். அது ஒரு மாதிரி போகும், நீங்கள் அது படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறப்ப. அவங்க நல்லா தான் இருக்குது. ஆனால் அதான் பாலா தான் நிறைய கற்றுக்கணும். மற்றவங்களாம் சீனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பாலா மட்டும் தூக்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த ஒரே ஒரு பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடிருக்காருன்னு நினைக்கிறேன். அது நல்லா தான் ஆடிருக்கு. அவர் ரெகுலராக ஆடுறது தான். அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு சாவு டான்ஸ் ஆடுவார், அது சூப்பராக இருக்குது. அது பர்சனல் கிளைமேக்ஸ் தான். ப்ரீ கிளைமேக்ஸ்லேயே ஆரம்பிச்சிருவாங்க. இன்ட்ரோவிலையும் ஒரு மாதிரி கண்கலங்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு கப்புள்ஸ் கடைசி வரைக்குமே அந்த பொண்ணு அவங்க அந்த ஹீரோவை நம்பி தான் வந்திருக்கோம். ஸோ அந்த ஹீரோவை நம்பி வரும்போது அவரால் கடைசியாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. பட் கடைசி வரைக்கும் அவரால் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கதை. கண்டிப்பாக ஏன்னா மாமன் வரிசையில் இந்த படமும் கண்டிப்பாக சூப்பர் படம். எனக்கு பர்சனலாக படம் பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த 2 எங்கள் அப்பாவுக்கும் நான் இப்போ பண்ணோன்னா இந்த படத்தை பார்த்து யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி 60ஆம் கல்யாணம் யாரெல்லாம் பண்ணியோ இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபீல் குட் மூவி தான், நல்லா இருந்துச்சு. பாலா சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காரு. என்ன ஒரு மாறல்னா எல்லாரும் பார்க்கணும் படத்தை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மெயினாக பார்க்கணும். சூப்பராக இருந்துச்சு படம். கான்செப்ட் அதான், நான் ஒரு லவ்வை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒருத்தங்க லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தங்க லவ்வை வெளியே காட்டிக்க மாட்டாங்க, ஆனால் உள்ள வச்சிருந்துருப்பாங்க. அது கடைசியாக ஒரு சமயத்தில் தெரிய வரும். ஆனால் இங்கே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது சமயத்தில் தெரிய வரப்போ அது என்னன்ற ஃபீலை கொண்டு கொடுத்துருப்பாங்க. நல்ல படம். ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பண்ணியிருக்காரு. அதான் ஃபீல் குட்டாக பண்ணியிருக்காரு. இல்லை அவங்களுக்கு இதில் சீனே கிடையாது. 2 பேருக்கு இதில் சீன் இல்லை. இவங்க பெரியவங்க 2 பேர் வருவாங்கல்ல, அவங்களுக்கு தான் இதில் ஸ்கோப்பே. அதனால அவங்க 2 பேருக்கு அவ்வளோக்கா தெரியல. சென்டிமெண்ட் கிளைமேக்ஸில் சூப்பராக வச்சுருப்பாங்க. அப்புறம் இவர் ஹீரோ அந்த தாத்தா ஒருத்தர் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு. அவர் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு. என்னடா பெரிய காதல், நீங்கள் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்கன்னா காதல் அவனுக்கு இந்த வயசுல காதல் தேவைப்படுதா அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. காதல், காமம், அன்பு, கோபம், வெறுப்பு எல்லாமே ஒருத்தர்கிட்ட இருந்து அதிகமாக கிடைச்சும் அவங்க கிட்ட திரும்பவும் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ஒரு சில பேர் அந்த காதல் பண்ணுறாங்க, மற்ற பேர்லாம் அவங்ககிட்ட இது போர் அடிச்சிருச்சு, மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமே நீ எனக்கு போர் அடிச்சுன்ற மாதிரிலாம் டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையான நண்பர் இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல அந்த லவ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ சண்டை வந்தாலும் எவ்வளோ வெறுப்பாக இருந்தாலுமே அவங்க நமக்கு ரொம்ப பிடிச்சாங்க, மனசார நம்மளோட அட்டாச் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நமக்கு எங்கேயுமே போக தோணாது. அதுதான் உண்மையான லவ் அப்படின்றத இந்த படத்து மூலியமா சொல்லியிருக்காங்க. சூப்பரான கான்செப்ட். கிளைமேக்ஸில் அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரியாம கடைசியில் அவங்க அந்த ஃபீலிங்ஸை காட்டாம, நம்ம மாமன் படத்தில் எப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்துச்சோ அந்த மாதிரி கடைசி வரைக்குமே ஃபீலிங்ஸ் காட்டாமல் கடைசி நேரத்தில் ஒரு ஃபீலிங்ஸை காட்டுவாங்க. நம்ம ப்ரீ கிளைமேக்ஸை நம்ம அழுந்துருவோம். அதுக்கப்புறமேல்ட்டு இன்னும் நம்மளை அந்த
அந்த எமோஷன்லேயே வச்சிருந்து கடைசியில் ரொம்ப அழுவ வச்சு படத்தை எப்படி முடிக்கணுமோ சூப்பராக முடிச்சிருந்தாங்க. பாலாக்கு இது நல்ல மூவி. காந்திகரணி நல்லாவே வந்திருக்கு. பாலா அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து இவனோட மியூசிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தூக்கி கொடுத்துருக்கு. அப்புறம் அந்த தாத்தா, அந்த தாத்தாவோட ஒய்ஃபு, அப்புறம் அந்த லவர் கேரக்டர், இவங்க 3 பேர் தான் மெயின். பாலா வந்து ஒரு சைட் கேரக்டர் மாதிரி எப்படி மெதுவாக அவரோட கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஹீரோவா பண்ணாம கேமியோ ரோல் கொடுத்துருக்காரு படம் ஃபுல்லாவே. அதனால அவர் அடுத்தடுத்த படங்கள்ல அவர் ஹீரோவா நினைச்சிட்டு பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் மெயின் கேரக்டர் சுற்றி தான் எல்லாமே நடக்குது. அந்த அந்த பெரியவங்கள்லேருந்து அவங்க மனமாற்றம் வரையும், கடைசியில் மனமாற்றம் ஆகிற வரையும் எல்லாமே அவருக்கோசம் தான் நடக்குது. பட் அவரே நடிக்காத போது மற்றவங்க மேலே அவங்க கண்ணெல்லாம் போயிடுது. அவங்க பண்ணுற சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ் கூட பெருசாக தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. பட் பாலா அது அடுத்தடுத்த படங்களில் மாற்றிட்டாருன்னா நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச அந்த தாத்தாவோட சீன்ஸ் எல்லாமே, தாத்தாவோட சீனு ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரையுமே அவங்க தான் ஹீரோயின் மாதிரி தெரியுறாங்க. அதில் வர அவங்களுக்கு தான் ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ரொம்ப அவங்க தான் மெயின். பாலா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட், அதான் கேமியோ. அட்லீஸ்ட் இல்லை, ஆவரேஜ் தான். அவருக்கு கம்மியில்ல, ஏன்னா எல்லாரும் நடிச்சிட்டாங்க. பட் அவரோட ரோல் தனியா பார்த்தா மட்டும் அது கொஞ்சம் சிங்க் ஆகாம யாரும் அந்த ஹீரோ பண்ணிருக்கலாம். அவர் தனியா பார்க்க முடியாது. தனியா படத்தோட ஒன்றி பார்த்தோன்னா அது ஒரு கேரக்டரா தெரியும். பட் தனியா பார்த்தோன்னா அது ஒரு கேரக்டரே இல்லை. நார்மலா பண்ணியிருக்காரு. இல்ல, கேரக்டருக்குள்ள இருந்தா போதும். எனக்கு தெரிஞ்சு அவர் காமெடி சூப்பரா வரும். அந்த காமெடி ரோல் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்து கவுண்டர் அடிக்கிறதா, கவுண்டர் அடிக்கிறதுல இருந்து எல்லாமே அவர் சென்டிமெண்ட் அவனுக்கு கொஞ்சம் வரலடா எனக்கு. அந்த மாதிரி நடிச்சாருன்னா அவருக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதெல்லாம் ஹீரோவா பண்ணாருன்னா சூப்பரா இருக்கு. நம்ம சந்தானம் என்ன பண்ணாரு அந்த மாதிரி பண்ணாருன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு அவருக்கு. பட் ஆனா இந்த மாதிரி சீரியஸான ரோல் வந்து அவருக்கு இப்ப வர மாட்டேங்குது. வரலன்னு தெரியல. நிறைய அந்த டைரக்டர் எதுவும் வேலை வாங்க மாட்டாரான்னு தெரியல. டேரக்டர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த 2 கப்பலும் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த பெரியவங்க 2 பேரும் வந்து நல்லாவே இருக்கும். அது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபிளாஷ்பேக்கும் நல்லா இருக்குது, கரண்டும் நல்லா இருக்கு. அதனால அவங்களுக்கோசரம் படம் பார்க்கலாம். ஒருத்தர் லவ்வுக்காக போவாரு, ஒருத்தர் மணிக்காக போவாரு. இதுதான் கதை இந்த படத்தோடது. அந்த மணிக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஆமா, சின்ன ரீசன் தான். அவங்க அம்மா ஏதோ தவறின மாதிரி நம்ம கத்தி படத்துல சொல்லியிருப்பார்ல விஜய், இதனாலதான் அவங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாருல. சதுரங்க வேட்டை கூட அயோக்கியனா விஷால் ஏதோ ஒரு படம் வந்துச்சேன், படத்தை நோக்கியே போவார்ல, அதே மாதிரிதான் பாலாவோட கேரக்டர் அயோக்கியன் சதுரங்க வேட்டை. ஆனா இதுல விஷால்லாம் நடிச்சிருந்தா சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். அது யாரோ வேற ஏதோ ஒரு பண்ணிருக்கலாம். உன்னை போட்டு இருந்தா நீ மட்டும் தான் நடிச்சிட்டு இருந்திருப்ப, வேற யாரும் நடிக்க மாட்டாங்க.